தினேஷ் உயிரோட இருந்தாதான்ப்பா பிரச்சனையே. அவனை ஆளை வச்சு தீர்த்து கட்டிடுறேன்ப்பா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணு கண்மணியோட கல்யாணம் நான் முடிவு பண்ண மாப்பிள்ளையோட தான் நடக்கணும். அதுல சின்னதா ஒரு மாற்றம் வந்தாலும் என்னோட இன்னொரு முகத்தை இந்த உலகம் பார்க்கும். இன்னொரு விஷயம், எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு கண்மணிக்கு தெரியவே கூடாது. என்ன கண்மணி, கிடைச்ச ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டியே. உங்க அப்பா உன்னை கூப்பிட்டு யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்டப்பவே ஆமாப்பா நான் தினேஷை காதலிக்கிறேன்னு ஓப்பனா சொல்லிருக்கலாம்ல. உன் மேல உயிரையே வச்சிருக்கிற உன் அப்பா கண்டிப்பா நீ சொல்றத உடனே கேட்கலனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தாவது உன் காதலை அக்செப்ட் பண்ணிருப்பார்ல. அதனால்தான் சொல்லுன்னு அப்ப செய்க காட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ என்னடான்னா கடைசியில யாரையுமே காதலிக்கலன்னு மாத்தி சொல்லிட்ட. நீ மட்டும் உன் மனசுல இருக்கிறத உடைச்சு சொல்லிருந்தா ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட. சபையில வச்சு கண்டிப்பா நீ அப்பா கிட்ட தினேஷ காதலிக்கிறேன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கடைசியில நீ இல்லைன்னு சொல்லிட்ட. ஏன் உன்னால சொல்ல முடியல கண்மணி? பயந்துட்டியா? பயம் இல்லாம எப்படி இருக்கும்? பெத்த அப்பா நிப்பாட்டி நீ யாரையாச்சும் காதலிக்கிறியான்னு கேட்டா ஆமான்னு ஒரு வயசு பொண்ணால எப்படி சொல்ல முடியும்? பயம் இருக்குதானே செய்யும். நான் பயத்தினாலலாம் என் காதல சொல்லாம இல்ல. அவ்வளவு பேர் கூடி இருக்கிற சபையில எங்க அப்பா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னுட கூடாதுங்கிறதுனாலதான் நான் யாரையும் காதலிக்கலன்னு மாத்தி சொன்னேன். எங்க அப்பாவுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பேரு புகழ் மரியாதை இருக்குன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச மரியாதைய நான் ஒரே வார்த்தையால காலி பண்ண விரும்பல. தினேஷோட என்னால சேர முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க யாரும் என்ன தினேஷோட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாதீங்க. என்னால உங்க யாருக்கும் கஷ்டம் வேண்டாம். எங்க அப்பா எனக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையவே நான் கல்யாணம் பண்ணிக்க தயார். நீங்க யாரும் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கடைசியில் அது உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். எனக்காக என் அப்பா எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவருக்காகவும் அவருடைய நம்பிக்கைக்காகவும் அவருடைய கௌரவத்துக்காக நான் தினேஷ் இழக்க தயாராயிட்டேன். ஏய், என்னடி கடைசி நிமிஷத்துல இப்படி பேசுற? பாவண்டி தினேஷ் உன் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்காரு. ஏய், இவ்ளோ பேர் சுத்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சோ அதை பத்தி எதுவும் கவலைப்படாம உன்னை கூட்டிட்டு போக தைரியமா வீட்டுக்குள்ள குதிச்சார்ல, அவரை நீ இப்ப வேணான்னு மிஸ் பண்ண போறியா? உன் அப்பாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறத தவிர மொத்தமா உன் காதல தூக்கி எறிய நினைக்கிறது சரியில்லை கண்மணி. நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே லைஃப் தான். அத புடிச்சவங்களோட புடிச்ச மாதிரி வாழ்ந்து செத்து போயிடணும். காதலிக்கிறது ஒருத்தரை, கட்டிக்கிறது இன்னொருத்தருன்னு நரக வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது கண்மணி. முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் போராடி பார்த்து நமக்கான வாழ்க்கையை நாம தான் வாழணும். ஆமா கண்மணி, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. நான் இந்த சமையல் ஆர்டருக்காக தான் வந்தேன். ஆனா உங்களோட லவ்வ பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஆசைப்பட்டவனோட சேரணும்னு எனக்கே தோணுது. நீ உன் அப்பாவுக்காக யோசிக்கிறது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பக்கம் உனக்காக காத்துட்டு இருக்கிற தினேஷையும் யோசிக்கணும்ல. நீ பாட்டுக்கு உங்க அப்பா பார்த்த பையனை கட்டிக்கிட்டு போயிட்டா அவன் தினேஷ் என்ன பண்ணுவான் சொல்லு? நீ அவனை கழட்டி விட்டுட்டேன்னு மனசு தாங்க முடியாம குடிகாரனாவோ இல்ல ரோட்ல பைத்தியக்காரனாவோ தான் தெரிவான்.
அந்த மாதிரியான ஒரு பாவத்துக்கு நீ ஆளாக வேண்டாமே. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. எத்தனையோ பேர் லைஃப்ல கடைசி நொடியில நிறைய ஆச்சரியங்கள் நடந்திருக்கு. உன் லைஃப்லயும் அப்படி ஒண்ணு நடக்கும். அதையே நம்ம நம்ப கூடாது. நாங்க 3 பேரும் சேர்ந்து உங்க அப்பா கிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்க பாக்குறோம். ஒருவேளை அவர் உனக்காக உங்க 2 பேரோட காதலை ஏத்துக்கிட்டா எல்லாமே சிறப்பா நடக்கும்ல. நீ அப்பா பாசத்தையும் மிஸ் பண்ண மாட்ட, தினேஷோட காதலையும் மிஸ் பண்ண மாட்ட. இல்ல நான் சொல்றது புரியுதா? இல்ல, என் அப்பா கண்டிப்பா தினேஷ் அவருடைய மாப்பிளையை ஏத்துக்க மாட்டாரு. என் அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 25 வருஷம் பகை. என் அம்மாவுடைய இழப்பு இன்னும் அவர் மனசுல ஆழமா இருக்கதான் செய்யுது. அப்புறம் எப்படி இது சுமூகமா முடியும்னு நம்புறது? தப்பு ஏன் மேலதான். சேர முடியாதுன்னு தெரிஞ்ச இந்த காதலை எவ்வளவு தூரம் வளர விட்டுருக்க கூடாது. என்ன பண்றதா? இப்ப புத்திக்கு தெரிஞ்ச விஷயம் என் மனசுக்கு அப்ப புரியல. ஏண்டி இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. பேசாதிர வேண்டாம். என் அப்பா கடைசி வரைக்கும் இந்த ஊருக்குள்ள நெஞ்சு நிமித்திக்கிட்டு தான் நடக்கணும். அதனை கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்ல கண்மணி. இது பாருங்க, தயவு செஞ்சு நான் சொன்ன புரிஞ்சுக்கோங்க. அத நானே சொல்றேன்ல. இதுக்கு மேலயும் இந்த டாபிக்க பத்தி பேச வேண்டாம். என் கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்க. சந்தோஷமா இருந்து வாழ்த்துட்டு போங்க. கயல், நீங்க உங்க கேட்டரிங்க நல்லபடியா பண்ணுங்க. கண்ணே, நான் எடுத்திருக்க முடிவு சரியா தப்பான்னு தெரியல. அதுவா இதுவான்னு போட்டு குழப்பிட்டு இருக்கிறது பதிலா விஷயத்தை உடைச்சு பேசிடுறது நல்லது. பாவம், அந்த கண்மணி பொண்ணை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு காதல காளிங்கரையாட்ட சொல்லிடலான் இருக்கேன். கண்டிப்பா ஒரு பச்சை கொடி காட்டுவார். பிள்ளைங்க மேல உசிரியே வச்சிருக்கவரு பிள்ளைங்க ஆசைப்பட்டா அதை நடத்தாமே இருக்க போறாரு. நான் அவர்கிட்ட காலம் தாமதிக்காம இப்பயே பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பேசிட்டு வந்தேன். ஆனா அப்பா, கண்மணி தான் சபையில எல்லாரும் முன்னாடியும் வச்சு கேட்கும்போது அவ யாரையுமே காதலிக்கலன்னு சத்தியம் பண்ணி சொன்னாலேப்பா. ஆமா கண்ணு, அவ்வளவு பெரியவங்க இருக்க இடத்துல அந்த பொண்ணு எப்படி மனசு விட்டு பேசுவா? அப்பா அத்தனை பேர் முன்னால தலை குடிஞ்சு நின்ற கூடாதுன்றதுக்காக கூட அவ அதை மறைச்சிருக்கலாம்ல.